நல்லா அந்த முள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் முழுசாக கடிச்சு சாப்பிட்லாம். இந்த மசாலாவை போட்டு பேன் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு இதோட சேர்த்து ஒரு சீரகம், சோம்பு, மிளகு இதோட சேர்த்து ஒரு பச்சை மிளகாயும் ஒரு கைப்பிடி அளவு புதினா அப்புறம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறமா மீனை வந்து இதை க்ளீன் பண்ணிக்கிட்டு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், க்ளீன் பண்ண இந்த மீனில் வந்து மசாலாவை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 4 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் வைத்த மாதிரி இவ்வளோ தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 ஸ்பூன் காரத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் நல்லா ஒரு முழு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழம் ஃபுல்லாக புழிஞ்சுக்கோங்க. இதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ண திருக்க மீனில் இந்த மசாலாவை தடவிக்கலாம். நல்லா அந்த கோடு போட்ட இடத்துலலாம் கரெக்டாக ஃபுல்லாக உள்ளே உட்கார்ற மாதிரி மசாலாவை தடவிக்கிங்க. மசாலா போட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரெடி ஆகுது. திருப்பிக்கிங்க. திருக்க மீன் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற முள் வந்து உங்களுக்கு சிக்காது. ரொம்ப சாஃப்டாக மெதுவாக முறுக்கு மாதிரியே இருக்கும். நீங்கள் எந்த போது அந்த முள்ளோடு அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த கருவேப்பிலையை நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிட்டீங்களோ அவ்வளோ நல்லது. நாங்கள் கருவேப்பிலை போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் எவ்வளோ போடுறீங்க போடுங்க. பாருங்கள், திருக்க மீன் ஃப்ரை ரெடி. இதை வந்து நீங்கள் மீன் குழம்போட சாப்பிடுங்க, இல்லைன்னா ரசம் பண்ணி கூட சாப்பிடுங்க. ஒரு மெழுகு ரசம் வச்சு இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா செம்ம ருசியாக இருக்கும். எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ட்ரை பண்ணுங்கள். என் சேனலுக்கு இது பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம், பாய்.